கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து மழை அப்படியே சாரெல்லாம் தூறிக்கிட்டே தாங்க இருக்குது. மழை விடவே இல்லை. இடி மின்னல்லாம் அங்கங்கே அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குங்க. இவங்களும் சரி இந்த ரோட்டில் நம்ம அப்படி இருக்கும்போது இவங்க கிளம்பி போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் மேகம்லாம் இருட்டி எப்போ வேணால் மழை வரலாம்ங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்குங்க. இவங்களும் சரி நம்ம கொஞ்சம் வேகமாகவே போயிடும், இல்லைன்னா மழையில் நம்ம மாட்டிக்குவோம்ங்கிற மாதிரி 2 மணி பேசிக்கிட்டு ஹோட்டல் டிஃபன்லாம் வாங்கிட்டு வண்டியில் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மழையும் கொஞ்சம் வர்ற மாதிரியே உங்களுக்கு தெரியுதுங்க. நல்லா குளிர்ந்த காற்றா அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊரை நெருங்கிடலாம்ங்கிற மாதிரியே இவங்க கொஞ்சம் வேகமாக தாங்க போயிட்டுருக்காங்க. கண்ணன் தான் முன்னாடி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் நண்பர் சிவா வந்து பின்னாடி உட்காந்துட்ருக்காரு. அந்த எலக்ட்ரிக்கல் பையெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி அந்த வளைவில் அங்கே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு